கங்குவா vs வேட்டையன் அக்டோபர் 10ஆம் தேதி அந்த ஆயுத பூஜை லாங் லீவில் வந்து ஒரு பெரிய கிளாஷ் ரெண்டு ஹீரோக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூர்யா vs ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் vs சூர்யா ஃபேன்ஸ், லைக்கா vs ஸ்டுடியோ கிரீன். இந்த ரெண்டு கிளாஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிளாஷாக வந்து இருக்க போகுது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே தமிழ் சினிமா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு 100 வருஷத்தில் 1000 கோடி அப்படிங்கிறது கண்டிப்பாக அடிக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டுனா அதர் இண்டஸ்ட்ரிலாம் தனித்தனியாக படத்தை விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா ஃபேன்ஸ், சூர்யா வந்து 2 வருஷம் உழைப்ப போட்டார், கங்குவா அக்டோபர் 10 அப்படின்னு ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. ஆனால் வேணும்னே ரஜினிகாந்த் அவர்களும் லைக்கா நிறுவனமும் வேணும்னே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து கொந்தளிச்சு சோஷியல் மீடியாவில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வார் மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, விக்ரம், அஜித் இது மாதிரி பெரிய ஹீரோஸ் படம் வந்து சோலோவாக வந்துச்சு அப்படின்னா தனியாக ஒரு 1000 கோடி அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் பார்த்தோம்னா லியோ படம் வந்து வந்தது ஆயுத பூஜை லீவில். லியோ வந்து பார்த்தோம்னா தனியாக தான் வந்தது, வேறு எந்த படமும் கூட வரல. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கும் இல்லை. ஸோ அப்படி இருந்தும் கூட ஒரு 600 கோடி வந்தது, வேறு ஆப்ஷனே இல்லை, எல்லாம் அதை போய் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துல இந்தியன் 2 படம் வந்து தனியாக தான் வந்தது. ஸோ பிளாக் பஸ்டரான ஜெயிலர் படமும் வந்து பார்த்தோம்னா சோலோவாக தான் வந்தது. ஆனால் நிறைய படங்கள் இது மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள் தனித்தனியாக வந்தும் 2.0லேருந்து நிறைய படம் வந்தோம். ஒரு 700 கோடியிலேருந்து 800 கோடி வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து முடியல. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு தகுதி இருக்கா இந்த 1000 கோடி அடிக்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது அதர் லாங்குவேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா படம் எப்படி இருந்தாலும், பாலிவுட்டாக இருக்கட்டும், சாண்டல்வுட்டாக இருக்கட்டும், டாலிவுட்டாக இருக்கட்டும், படம் எப்படி இருந்தாலும் வந்து எல்லா ஃபேன்ஸும் போய் பார்த்துக்கிறாங்க. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஜவான் எடுத்துக்கலாம், சலார் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப சுமாரான ஒரு படம். ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு 700 கோடி 1000 கோடின்னு வந்து எப்படி இருந்தாலும் போய் பார்த்துடுறாங்க. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒரு படம் சுமாராக இருந்ததுன்னா அது என்ன இருந்தாலும் வந்து என்னதான் உள்ளுக்குள்ளே ஒரு நடிகரோட ஃபேன்ஸுக்கு இன்னொரு நடிகரோட ஃபேன்ஸ் வந்து பிடிக்கல, ஒரு சண்டை இருந்தாலும், எவ்வளோ மொக்கையாக ஒரு கண்டென்ட் இருந்தாலும் அதை வந்து நிராகரித்து தான் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இந்தியன் 2 பார்த்தோம், கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஒரு நடிகர், சங்கர் எவ்வளோ பெரிய டைரக்டர், ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்தது. ஆனால் அந்த படம் ஒரு 250 கோடி கூட தாண்டலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் படம்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் போகுது. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு தகுதியே இல்லையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. கேஜிஎஃப்பை விட RRR விட ஒரு சூப்பர் படம் எது தமிழ் சினிமாவில் சொல்லணும் அப்படின்னா கமல் சாருடைய விக்ரம். ஆனால் அந்த படம் என்ன காரணம்னே தெரில, அது வந்து ஒரு 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண வேண்டிய ஒரு படம். ஆனால் அந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அந்த படத்தை 4 வாட்டி 5 வாட்டின்னு பார்த்தாங்க. ஆனால் அதர் ஸ்டேட்ஸில், குறிப்பாக பாலிவுட்டில் நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அளவில் மார்க்கெட் இல்லையோ அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த கங்குவா vs வேட்டையன் இதில் வந்து ஏதாவது ஒரு படம் 1000 கோடி அடிக்குமா? இந்த கிளாஷ் அப்படிங்கிறது எப்படி போகும்? இதோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிளாஷ் வர்றது அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இரிட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணும் ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் கிட்டையும். உதாரணத்துக்கு ஒரு தியேட்டர் கிடைக்கிற ஒரு விஷயத்தில் எப்படி இருந்தாலும் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு சீனியர் ஆக்டரு, அவருக்கு தான் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போடுவாங்க. முன்னாடி வந்து வாரிசு துணிவு வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதில் வந்து பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா, வாரிசு வந்து ஒரு டைமிங் வேறு டைமிங்கும், துணிவு வேறு டைமிங்கும். ஸோ ரெண்டு பேர் ஃபேன்ஸும் பெரிய பெரிய தியேட்டரில் இருக்கிற மெயின் ஸ்க்ரீனை செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஃபேன்ஸும் வந்து தியேட்டருக்கு வெளியே ஒரு ஜாலியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 2 படமும் ஒரே டைமில் வந்து வரப்போகுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை அப்படிங்கிறத இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவை தாண்டி சில இடங்களில் வந்து நிறைய பிரச்சனையும் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வார் அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்ஸு. அதே மாதிரி இது மாதிரியான ஒரு கிளாஷை வந்து தவிர்க்கிறது ஒரு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கிளாஷ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவருடைய ஃபேன்ஸோட என்ஜாய் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு அஜித் ஃபேனு, நான் போய் சூப்பர் ஸ்டாரோட படத்தை என்ஜாய் பண்ணணும்னு போனால் சூர்யா அவருடைய படம் கங்குவாவை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கங்குவா அவருடைய ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு பார்க்கலாம் அப்படின்னாலும் அதுவும் வந்து மிஸ் ஆகும். ஸோ ஒரே டைமில் 2 படத்தையும் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக மிஸ் ஆகும். இது வந்து நியூட்ரலாக இருக்கிற ஃபேன்ஸு, சினிமா லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் பாசிட்டிவ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு படம் சுமாராக இருந்துச்சு அப்படின்னா, அப்பாடி பரவாயில்லப்பா, இன்னொரு படம் எது பெட்டராக இருக்கோ ஆடியன்ஸ் உடனே வந்து அதை நோக்கி போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது சினிமா லவர்ஸ்க்கு, சினிமா ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா போன வருஷம் ஆப்ஷனே இல்லை, லியோவை தான் நம்ம பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னஸான ஒரு கதை. கங்குவா பார்த்தோம் அப்படின்னா 3Dயில் வருது, அது வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட். வேட்டையன் பார்த்தோம்னா இது வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது நல்லாயிருக்கு.
ஆனால் இந்த ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் அப்படின்னு வந்திருந்தா இன்னும் ஒரு சூப்பராக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாத்த எனிமி ஜெய்பீம். அண்ணாத்த வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து என்னன்னா எனிமி படத்தை போய் பார்க்க வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அந்த டைமில் ஒரு சின்ன ஹீரோ, ஸோ சின்ன ஒரு டைரக்டரோட படம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு. ஓடிடியில் ஜெய்பீம் படமும் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய படம் ஒரு சின்ன ஹீரோ இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்த படம், சின்ன டைரக்டர், ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ், இவங்க படம் இது கூட வந்திருந்ததுன்னா, கங்குவா கூடவோ இல்லை வேட்டையன் கூடவோ வந்திருந்ததுன்னா இது ஒரு பெருசாக ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, கண்டிப்பாக இந்த ரெண்டு படமும் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஜில்லா வீரம் மாதிரி ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் இருக்குது. ஆனால் இதில் ஒரு படம் அடி வாங்கி ஒரு படம் இதுவாச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடில் ஓவராலாக வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தால் கூட இந்த 2 படமும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 1000 கோடி வசூல் அப்படிங்கிறத இந்த டைமில் வந்து அடிச்சிடும். ஏன்னா கங்குவா பட்ஜெட்டே பார்த்தோம் அப்படின்னா 300 கோடி, கங்குவா வந்து ஒரு 450 500 கோடி வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. வேட்டையன் ஓவராலாக பேன் இண்டியா லெவலில் வந்து அமிதாப் பச்சன் இருக்காரு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெயிலருக்கு அப்புறம் தலைவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா ஒரு 600 650 கோடி அதுவும் வந்து சாலிடாக வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 2 படமும் சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 2 படமும் சேர்ந்து ஒரு 1000 கோடி அப்படிங்கிறத மேலேயே வந்து கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமா எப்போவுமே 1000 கோடி அடிக்கக்கூடிய அளவில் சராசரியாக அப்படி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த கங்குவாவும் வேட்டையனும் வரும். ஸோ மற்ற லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கன்னடா இண்டஸ்ட்ரி யஷை தவிர்த்து வேறு யாருமே வந்து ஒரு 200 கோடி தாண்டி கலெக்ஷன் பண்ண நடிகர் கிடையாது. டைரக்டர்ஸும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வந்து பண்ணக்கூடியவங்களும் இல்லை. அதே மாதிரி டோலிவுட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பிரபாஸ் மட்டும்தான் ஒரு பெரிய அளவில், அதிகபட்சம் அதுக்கு அடுத்தபடியாக ராஜமௌலி அவர்களுடைய படம் வந்து ஒரு 1000 கோடி வந்து வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி ராஜமௌலி அவருடைய படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், அவரோட படம் ஒரு 1000 கோடி மேலே வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதுவும் பாகுபலி அண்ட் RRR இந்த 2 இதுதான். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய போட்டி. ஸோ நம்மளுக்குள்ளே ஒரு போட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் தியேட்டர் வந்து கிடைக்காத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சிக்கலில் இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இங்கே பிரச்சனை. ஏன்னா அஜித், விஜய், விக்ரம், சூர்யா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு ஆக்டர்ஸ் தான். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லாருமே. ஸோ இவங்களுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த 1000 கோடி அப்படிங்கிறது ஸோ ஸ்ப்ளிட்டாக இருக்கிறதுனால தான் சிங்கிளாக ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய அளவில் இன்னும் வரலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 1000 கோடி அப்படிங்கிறது வரலனாலும் கங்குவா வேட்டையன் சேர்த்து நம்மளுடைய இந்த கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் 10 இந்த ஆயுத பூஜை லீவில் கண்டிப்பாக 1000 கோடியை தாண்டும் அப்படின்னே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. தலைவர் இப்போ நான் தலைவர் படத்தை போய் பார்க்குறதா, சூர்யா படத்தை போய் பார்க்குறதா அப்படின்னு. ஏன்னா சூர்யா அவருடைய ஃபேன்ஸ் என்ன செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வேட்டையன் வர்றதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ வேட்டையன் தலைவர் அவரை போய் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு பொறுமையாக கூட வந்து அடுத்த ஷோவே வந்து நம்ம போயிட்டு கங்குவாவை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2 படத்தில் எது வந்து இந்த கிளாஷில் அடிக்க போகுது அப்படின்னு. ஃபைனலி இந்த வீடியோ பற்றினா, இந்த கங்குவா vs வேட்டையன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.